ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னா பீஸா, பன்னீர் பீஸா பண்ணலாம். ஸோ கடையில் வாங்கி நம்ம செலவு பண்ணுறதுக்கு வீட்டிலே ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1.5 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு போட்டு ஆக்டிவேட் பண்ண விட்ருங்க. ஆக்டிவேட் பண்ண ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு 1/2 கேஜி இருக்குது, அதை அப்படியே நம்ம வந்து போட்டுடலாம். அப்புறம் வந்து உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த ஈஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடணும். தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. ஸோ ஒரு அளவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சு அது ஒரு கவுண்டர் டாப்பில் இல்லாட்டி இந்த மாதிரி பெரிய தாம்பாளத்தட்டில் மாற்றி நல்லா நீட் பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா நீட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம ப்ரூஃபிங்க்கு விட்டுறணும். இது மட்டும்தான் லேட் ஆகும், ஒரு 1 to 1.5 ஹார்ஸ் கிட்ட ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ப்ரூஃப் ஆகி வந்தோடனே மறுபடியும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் லைட்டாக நீட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். ஸோ ஒன்று வந்து குட்டி பாப்பாவுக்கு. இப்போ இடையில நம்ம பன்னீரை வந்து நம்ம டாஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா தவாவில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டு பன்னீரையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுட்டு நல்லா அந்த மைதா மாவு இருக்குது பார்த்திங்களா, நல்லா பரப்பி விட்டுட்டு பீஸா சாஸ் அப்புறம் வந்து சீஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கார்னு, இந்த கேப்சிகம் அதெல்லாம் பிடிக்காது. ஸோ ஒன்லி பன்னீர், அப்புறம் வந்து ஆனியன், அங்கங்கே கொஞ்சம் தக்காளி மட்டும் போட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் சீஸ் போட்டு வச்சுட்டேன். என்னோடய சின்ன பாப்பாவுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த பன்னீரில் கொஞ்சம் காரம் இருந்தனால காரம் இல்லாமல் அவங்களுக்கு பன்னீர் போட்டு ஒரு சின்ன இந்த பேக்கிங் ட்ரே இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதில் வந்து நான் வச்சுட்டேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் 230 டிகிரி செல்சியஸில் வச்சு நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீஸா வந்து தயாராகிரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க திருப்பூர் மக்களே, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆத்தென்டிக் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பயோவில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் வேணும், உங்கள் டவுட்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க, டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பீட்சா சூப்பராக வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.